18/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் 1ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி திதி இரவு 9:06 வரை, சித்திரை நட்சத்திரம் காலை 6:50 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் புனிதமான நன்னாள். காரணம் என்னன்னா, ஆவணி மாதம் பிறந்துருச்சுங்க. சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு திருநாள். மேசராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இன்னைக்கு நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் கலந்து நடக்கின்ற ஒரு அற்புதமான நன்னாள். வாழ்க்கையில் நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கோமே, ஒரு நாள் கூட நம்ம அதுக்குடைய அறிகுறியே தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சந்தேகம், சலிப்பு, வாழ்க்கை எப்படி தான் போயிட்டு இருக்குதுன்னு இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம், வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான திருநாள். ஏன்னா நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம். கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சில பேர் அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும், நம்ம நல்ல காலேஜில் சேரணும், நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அதெல்லாம் நிறைவேறும். எப்போவுமே பார்த்திங்களா, நான் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன் அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்களா, தொழில் ரீதியில் தனப்பெருக்கம் அப்படின்றது, அதீத தனப்பெருக்கம் அப்படின்றத விட தனப்பெருக்கம் உண்டாகும். என்ன காரணம்னா, 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. இந்த சனி என்ன பண்ணுன்னு சொன்னால், நிறைய பணத்தை கொடுக்கும், அதுக்கு ஈக்குவலாக சுப செலவையும் கொடுக்கும். அதை கொடுத்து புடிங்கிறது தான் சனியினுடைய வேலை. ஆனால் சனி உங்களுக்கு கெடுக்காது. எப்பயும் சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி, லாபாதிபதி அவர் தான், பாதகாதிபதி அவரு தான். லாபாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதி அவரு தான். அப்போ என்ன பண்ணுவார்னா, கொடுத்துட்டு சுபகாரியங்கள் செலவு பண்ணி வைப்பார். நல்லது தானே. காசு வந்தோன்னா வீடு வாங்கிடுவோம், காசு வந்ததுன்னா கார் வாங்கிடுவோம், காசு வந்தால் வீட்டுக்கு இருக்கிற மகளுக்கு திருமணம் பண்ணுவோம், இல்லை மகனுக்கு திருமணம் பண்ணுவோம், இல்லை பேரம் பேத்திகளுக்கு நகை எடுப்போம். இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற ஒரு திருநாள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 5, அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ரிஷப ராசி நேயர்களே, இன்று சூரியன் ஆட்சி பெறுது, அவருடைய சொந்த வீட்டுக்கு போய் உட்கார்றாரு. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் இடத்துலேயே ஆட்சி. அப்படின்னா தாயார் நம்ம மேலே பாசமே இல்லையா, தந்தையும் நம்ம மேலே பாசமாக இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தேவையில்லாத சந்தேகங்கள் இருந்தது. அது இன்னைக்கு ரிலீவ் ஆகுதுங்க. உங்கள் மேலே உயிரே வைத்திருக்கிறாங்கன்றது இன்னைக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபராசின்றது தனிச்சே செயல்படக்கூடிய ராசி. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் தாய் தகப்பன்னு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்களே தவிர உங்களை கண்டிப்பு இல்லை. அதனால் கண்டுக்கலையேன்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருந்துகிட்ருக்கும். இந்த சுதந்திரம் கொடுக்க நீங்கள் நல்ல வழியில் தான் நான் செல்கிறோன்றதை தாய் தகப்பனுக்கு நீங்கள் காட்டுவீங்க. இன்றைக்கி நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கும் சாதகமாக இருக்கும், குடும்பத்துக்கும் சாதகமாக இருக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் சாதகமாக இருக்கும். உறவினர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய நடைமுறைகள், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பாராட்டும்படியாக அமையும். ஆரோக்கியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். வாகனங்களில் போகும்போது நிதானம் இருக்கணும், பேசும்போது நிதானம் இருக்கணும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9, அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. மிதுன ராசி நேயர்களே, இன்று ஆவணி மாதம் பிறந்துருச்சு. சூரியன் ஆட்சி பெறக்கூடிய நன்னாள். ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் எங்கிருந்து தைரியம் வந்துமோ தெரியல, உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தைரியம் இன்னைக்கு வந்துடும். எது நம்ம தட்டி கழிச்சிட்டு இருந்தோமே, இது பயமாக இருக்குது, இதில் பண்ணால் தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருந்தது, இன்னைக்கு துணிஞ்சவனுக்கு எல்லாமே வெற்றிதான்ற மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஒரு துணிச்சல் வரும். எப்பவுமே துணிந்தவனுக்கு தாங்க வெற்றி அதிகம். கோழைக்கு வெற்றி கிடையாதுங்க. கோழையாக இருக்கலாம், ஆனால் கோழையாக நடிக்கணும். ஆனால் கோழையாக இருந்துடக்கூடாதுன்றதை
உணரக்கூடிய, மற்றவங்களுக்கு நீங்கள் உணர்த்தக்கூடிய ஒரு நன்னாள். அதே மாதிரி உங்களுடைய பூர்வீகத்துக்கு பெருமை சேர்த்து கொடுப்பீங்க. அது பெருமை சேர்த்து கொடுக்குறதுல சாதாரண விஷயம் இல்லைங்க. பூர்வ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். மிதுன ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று சனியினுடைய பார்வை படும்போது என்ன ஆகுன்னா, உங்களுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சிக்கு உண்டான அஸ்திவாரம் போடுகின்ற ஒரு நன்னாள். உங்களுடைய பேச்சை பார்த்தாவே தெரியும் மற்றவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலின்றதை இன்றைக்கி நீங்கள் தெளிவுபடுத்துவீங்க. மனைவியோட உங்களுக்கு அதிக அன்பு இருக்கும். மனைவிக்கு உங்கள் மேலே அதிக அன்பு இருக்கும். அன்பு சண்டை அடிக்கடி வரும். எப்பவுமே பிடிக்கலன்னு சண்டையும் இருக்குது, அதிகமாக பிடிச்சிருக்குதுன்றது சண்டையும் இருக்கணுங்க. அதுதான் வாழ்க்கை. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு பகவான். கடக ராசி நேயர்களே, நீங்கள் இன்று காணுகின்றதெல்லாம் நம்மளுக்கு மனசுக்கு திருப்தி இல்லையேன்னு தோணும். குடும்பத்தில் பார்க்கும்போதும் நம்ம இப்போ குழந்தைங்களுடைய வளர்ச்சி, குழந்தைங்களுடைய செயல்கள் எல்லாமே மன வருத்தத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும். இல்லை நம்மள்ட்ட பேச மாட்டேன்றாருன்னு, பேச மாட்டேங்கிறதுனால அவங்களுக்கு வருத்தம்ன்றது தான் இல்லைங்க. அவங்க வேற ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்கன்றதை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வாழ்க்கையில் குடும்பத்தை எப்படி முன்னேற்றி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு குழந்தை நினைக்குதுன்னு சொன்னால் அது நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நன்னாள். பெண்கள் உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பாங்க. படிப்பில் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குவாங்க. நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க, அந்த கடனை திருப்திகரமாக அடைச்சி முடிப்பீங்க. எந்த சலனமும் இல்லாமல். கடன் வாங்கினது தான் தப்பு அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் அப்படிங்கிறது மிக அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா கூட்டாளி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு புண்ணியம் பண்ணக்கூடிய, அன்னதானம் பண்ணக்கூடிய, கோயில் குளங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு திருநாளாக இன்று அமையும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு யோகத்தை தரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 3. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி அம்மன். சிம்ம ராசி நேயர்களே, சிம்மம் ராசின்னு சொன்னாவே அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க, அவர் சிம்ம ராசிங்க, எப்போ பார்த்தாலும் ரொம்ப டெரர் மாதிரி இருப்பாருன்னு. சிம்ம ராசி மாதிரி ஒரு மனிதாபிமானம் உள்ள நபர் பார்க்க முடியாதுங்க. என்ன காரணம்னா, ஏன்னா அங்கே தான் சூரியன் இன்றைக்கி ஆட்சி ஆகிறாரு. சூரியன்கிட்ட மட்டும்தாங்க எல்லாத்துக்கும் யோகம். சூரியன் உதிக்கலைன்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து. அதனால் சூரியனை தான் அப்பான்னு சொன்னாங்க. தகப்பனை மதிக்கக்கூடிய எந்த ஒரு வீட்டிலையும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி, மனைவி எல்லாமே திருப்திகரமான வாழ்க்கை வாழுவாங்க. அதனால தான் சூரிய வழிபாடுன்றது காலையில் பண்ணுவோம். சந்திர வழிபாடுன்றது யாரும் பண்ணுறதில்லை. சூரியன் தான் உடம்புக்கு, வாழ்க்கைக்கு ஒரு ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, சூரியனால் தான். அந்த சூரியன் இன்றைக்கி ஆட்சி பெறுது சொந்த வீட்டிலங்க. இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரிக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு செய்தி மிக அற்புதமான முறையில் நிவர்த்தி பெறும். நீங்கள் கனவு கண்டீங்க, இப்படி தான் வாழ்க்கை வாழணும்னு சொல்லி, அந்த கனவுக்கு நனவாகிறதுக்கு உங்களுடைய குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா மூதாதையருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தண்டாயுதபாணி. கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் பார்த்திங்களா, கோச்சாரத்தில் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி நடக்குது. அதோட பெரிய முக்கியமான விஷயம் பார்த்திங்களா, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சூரியன் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, 12ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றால் வெளிநாட்டு பிரயாணம் மிகப்பெரிய அற்புதத்தை தரும். வெளிநாடு போகணும்னு சொல்லி நீங்கள் படிக்கிறதுக்காக போகணுன்னு நினச்சிருக்கலாம், இல்லை தொழில் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை வெளிநாடு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு நினச்சிருக்கலாம். எல்லாத்துக்குமே சாதகமாக அமையக்கூடியது தான் இன்றைய நாள். இன்று நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுற ஒரு அற்புதமான திருநாள். தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து, தாய்க்கு மரியாதை கொடுத்து யார் வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு இன்பகரமான நன்னாள். காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, 11ஆம் இடத்துல குரு உச்சம். இந்த மாதிரி கண்டினியூவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா
கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம்னா குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த யோகத்தை அடைய முடியும். எப்பவுமே ஒருத்தருடைய மனசை துன்புறுத்தி வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. அவங்களுடைய மனசை இன்புறுத்தி வாழ்கிறது. உங்களை பார்த்தாவே பேசணும்னு தோணணும். உங்களை பார்த்தாவே பிடிக்கலன்னா எப்படி வாழ்க்கை தோணும்? உங்களை பார்த்தாவே திரும்பி போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பல பேரால் பாராட்டப்படக்கூடிய ஒரு திருப்திகரமான நாளாக நீங்கள் அமைச்சுப்பீங்க. உங்களுடைய குணநடத்தெல்லாம் டோட்டலாக மாற்றிப்பீங்க. இதுவரையிலும் நாம் இப்படி இருந்தோம், இனிமேல் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சில நல்ல முடிவெடுப்பீங்க. காரணம் 7ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்காரு. அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சனீஸ்வர பகவான். ஏன்னா ஈஸ்வரனுடைய பட்டம் வாங்கினவர் அவர் தான். அவர் நேராக உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களை தெளிவுபடுத்துகிறாரு. சித்த பிரம்மையிலிருந்து வெளியே வர்றீங்க. வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கிட்டு வாழ்கிறதுக்கு ரெடியாகக்கூடிய ஒரு திருநாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்குள்ளேயே போயிட்டுருக்கு. உங்கள் ராசியில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்குது. திடீர்னு புத்திமானாக மாறுறீங்க. இது வரையிலும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பாருங்கன்னா அனுபவம் கிடைக்கிறது தான் மனுஷனுக்கு அறிவே. அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுங்க. நம்ம ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் சுரைக்காய் எடுத்து காட்டணும். அப்போது விவசாயம் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கும். விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமான நாளாக இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், சூரியன் ஆட்சி பெற்று சூரியனுக்கு 3ல் சந்திரன். இது பெரிய ஒரு விசேஷமான ஒரு நன்னாள்னே சொல்லலாம். துலா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குருவும் புதன் பகவானும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாங்கிட்டோம், அதுக்கு உண்டான அஸ்திவாரம் போட்டோம், அதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு குடும்பத்தில் ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு திருநாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். விருச்சிக ராசி நேயர்களே, ஆவணி 1ஆம் தேதி இன்னைக்கு சூரியன் ஆட்சி பெறாரு. விருச்சிக ராசிக்கு ஜீவனாதிபதி, ஜீவனத்திலேயே யாரு ஜீவனாதிபதி? சூரிய பகவான். சூரிய பகவான்னா யாரு? பிதிர்காரகன் சொல்லுவாங்க. பிதிர்காரகன்னா யாரு? தகப்பனார், பெற்ற தகப்பன், பேணி காப்பதில் வல்லவர். நீங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்களா, குழந்தைங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ தகப்பனாருக்கு, அந்த அளவுக்கு உங்களுடைய கல்வியில் இருந்தால் கல்வியில் சிறப்பாக இருப்பீங்க. அதே நேரத்தில் வேலையில் இருந்தால் வேலையில் சிறப்பாக இருப்பீங்க. இல்லை விளையாட்டுத்துறையாக இருந்தால் விளையாட்டுத்துறையில் முதன்மை அடைவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறவங்களுக்கு சூரியன் தான் புகழை கொடுக்கக்கூடியவர், சூரியன் தான் உயிரை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் எப்போ தாய் தகப்பனை வழிபட்டு விருச்சிகக்காரர்கள் தாய் தகப்பனை வழிபட்டு வந்தாவே போதும், இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே அமையும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் பார்த்திங்களா அடிக்கடி சளி பிடிச்சிது. அதுக்கு காரணம் என்னன்னா 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான். உங்களுக்கு நீங்களே ஒரு நோயை ஏற்படுத்திக்கிறீங்க. தேவையில்லாத சிந்தனைகள்லேருந்து தூக்கி போடுங்க. முன்கோபத்தை அறவே ஒழியுங்க. இன்னைக்கு எதுக்கு கோவப்படுறேன்னு தெரியாமல் கோவப்படுறீங்க. அதுதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரில்லாமல் இருக்குது. அது சீர்படுத்தக்கூடியது யாருன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம். அது என்னென்னா குல தெய்வம்னு சொல்லுவாங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம் வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் தான். தனுசு ராசி நேயர்களே, தான தர்மம் செய்கிறதுல ரொம்ப வித்தியாசமானவர். இந்த கைக்கு கொடுத்து இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி உதவி பண்ணுவீங்க. உதவி பண்ணுனா நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி உதவி பண்ணுறதில்ல. நீங்கள் அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உதவி பண்ணக்கூடிய நன்னாள் என்று. தனுசுன்னு சொன்னாவே 4ஆம் இடத்துல சனி அமர்ந்துருச்சு. பிரம்மாண்டமான வீட்டை விட்டுட்டு நான் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இன்று உருவாகும். ஆனால் கோபுரத்தில் இருந்தாலும் மன கஷ்டத்தில் இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் குடிசையில் வாழ்ந்தவனும் மன நிம்மதியாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாமே சௌக்கியமேன்றான். நம்மளை சனி பகவான் எந்த அளவுக்கு நன்மைப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு நன்மைப்படுத்துகிறாருன்னா அவர் பின்னாடி போகிறது நல்லது. சனீஸ்வர பகவானை ஓவர்டேக் பண்ணிட்டு போனாவே
நம்மளுக்கு சில சோதனைகள் கொடுப்பாரு. அதை வந்து பாடமாக எடுத்துப்பீங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி வந்து உச்சம் பெற்று சனீஸ்வரன் பக்கம் பார்க்கும்போது சில விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. அது கற்றுக் கொடுக்கறது யாருன்னா சனீஸ்வர பகவான். மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணுன்றதுன்னா சில விஷயங்கள் வந்து தெரியாத இருந்தது. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அது இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கக்கூடிய நாள். எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற கற்றுக்கக்கூடிய ஒரு நாள். குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு வந்து சில சஞ்சலங்கள் இருந்தாலும் அது சுமூகமான முறையில் நீங்கள் தீர்த்துருவீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். மகர ராசி நேயர்களே, நம்ம வந்து வெறும் பேச்சாவே இருக்குதே. இன்றைக்கி நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கணும்? எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நம்மளுக்கு தடையாகவே இருக்கே. இதுக்கு என்ன காரணம்? நம்ம நடைமுறையில் நம்ம செய்கிற நடவடிக்கைகள் சரியில்லையா? இல்லை நம்ம போடுற திட்டங்கள் சரியில்லையா? இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து மனசுக்குள்ளே மனப்போராட்டம்னு சொல்லி இருக்குங்க. எந்த போராட்டத்தையும் நம்ம வந்து தாங்கிக்கலாம். ஆனால் அந்த மனப்போராட்டம் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். நம்ம என்னமோ பேசிகிட்டு இருப்போம், ஆனால் நம்மளை பற்றி யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா சனீஸ்வர பகவான் குரு வீட்டில் அமர்ந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வைப்பட்டுருச்சுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு திருநாள் தான் இன்றைக்கி. உங்களுடைய குணாதிசயங்களை பூரா மாற்றிப்பீங்க. இனிமேல் நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருந்தால் தான் என்னை மதிக்கிறாங்க, என்னுடைய கேரக்டரை டோட்டலாக மாற்றிக்கிட்டா தான் வாழ்க்கை வாழ முடியுன்றது உறுதிப்படுத்துகின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் பார்த்தீங்களா உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரியுடைய பாராட்டு, பதவி உயர்வு, நீங்கள் சிறந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்க மாட்டீங்க, அப்படி பம்பரை மாதிரி வேலையில் இருப்பாங்க. அங்கே உங்களுக்கு வந்து அரசாங்க விருதுகள் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு அடிக்கடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தொழில் ரீதியில். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 4, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கருமாரி அம்மன். கும்பராசி நேயர்களே, எல்லாத்துக்குமே வந்து ஆலோசனை சொல்கிறோம். ஆனால் நமக்கு நாமே வந்து கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே வரும். என்றைக்குமே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? 7ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி. 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கும்பராசிக்கு 7லே ஆட்சி பெற்றால் திடீர் நட்பு ஒன்று உருவாகும். இல்லை திடீர் ஒரு பழக்க வழக்கம் வரும். அந்த பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கம், இல்லை நல்லவருடைய சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தடைப்பட்டிருந்த தன பிராப்தங்கள், வரவேண்டிய பணம் வராமல் வந்தது இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பணம் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி இந்த கடமைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நன்னாள். நம்ம தேவைக்கு மட்டும்தான் நம்ம வாங்கணும். தேவை முடிஞ்ச பிறகு அவங்கள வந்து அவாய்ட் பண்ண மாட்டீங்க. வாழ்க்கை பூராமே அவங்கள வந்து வணங்கிட்டே இருக்கக்கூடியது தான் கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் பார்த்திங்களா, அறிவுபூர்வமான குழந்தைங்க, வித்யாகாரகன், அற்புதமான படிப்பு, அற்புதமான ஒழுக்கம், அமைதியான முறையில் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்திங்களா வெளி உலகம் அவங்கள பாராட்டும். கும்பராசிக்கு இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ குபேரன். மீனராசி நேயர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும். புத்திரஸ்தானத்தினால் வந்து உங்களுக்கு கௌரவம் உருவாகும். அதே நேரத்தில் தொழில் ரீதியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்களா குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உருவாகக்கூடிய ஒரு நன்னாள். மீனராசி பொறுத்தவரை பார்த்தீங்களா எப்பவுமே வந்து பொதுநலவாதியாகவே இருந்துகிட்ருப்பாங்க. பொதுநலத்தில் வந்து நம்ம அதிக அக்கறை செலுத்தணும், பொதுநலத்தில் நம்ம வந்து பேரும் புகழும் பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அற்புதமான ஒரு திருநாள். காரணம் வந்து ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் 12ஆம் இடத்தை பார்வைப்படும் போது வீட்டில் வந்து சுப செய்தி வரும். வீட்டில் வந்து நல்ல குதூகலமான ஒரு சந்தோஷகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். திருமண தடை நீங்கி திருமண தடை வந்து விலகி அற்புதமான பொண்ணு கிடைக்கும். அதே மாதிரி அற்புதமான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும்.
இன்று உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமைகின்ற நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.